அவருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு எங்க அப்பா எனக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார், இதோ நீ எல்லா இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எங்க அப்பா எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. இதோ என்னுடைய தழும்புகளால் நீ சுகம் அடைந்துள்ளாய். எனக்கா எங்க அப்பா ஏற்கனவே தழும்புகளை ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு சுகம் மட்டுமே. நீ செல்வந்தராய் இருக்கும் பொருட்டு நான் ஏழையானேன், எனக்கா ஏழையானவர் என்னை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறவர். இதோ உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. உனக்கு எதிராய் எதிரிகள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் சிதறி ஓடுவார்கள். உனக்கு எதிராய் உண்டாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்காய் நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய நல்வாழ்விற்கான திட்டங்கள் அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்பவரும் நானே. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவர் உனக்காய் ஒரு இல்லத்தை கட்டுவார். வாக்கு தத்தங்களை பார்க்கும் பொழுது பிரச்சனைக்கு மேல நடப்போம். பிரச்சனையை பார்க்கும் பொழுது பிரச்சனைக்குள் மூழ்கி போவோம். இப்ப என்ன பண்ணணும்? வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்க வேண்டும்.